ஹாய் guys, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஆடி மாசம் வேற போயிட்டு இருக்கு guys. ஆடி மாசம் ஆடி 18 ஆடி வெளியில வந்து குலதெய்வ கோயிலுக்கு போனா வந்து ரொம்ப நல்லதான். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. எனக்கு பெருசாக அந்த கோயில் சாமி இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஸோ எங்கள் அம்மா ஒரே பக்தி பரவசம். ஸோ அதனால் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். நாங்கள் வந்து பைக்கில் தான் போக போகிறோம். குலதெய்வ கோயில் எங்கடா இருக்குது அப்படின்னா தர்மபுரியில் கொலகத்தூர் அப்படின்னு நினைக்கிறேன். பச்சியம்மன் அப்படின்னு ஒரு சாமி. ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். இது வந்து சப் பிரான்ச், மெயின் பிரான்ச் வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம போக முடியாது. அதனால் இங்கேயே வந்துட்டு போயிட்டு நம்ம சாமியை போயிட்டு அது என்னது இதை சொல்லுவாங்களே, சரி விடு நமக்கு வரல, சாமியை போயிட்டு கும்பிட்டு அப்படியே வரலான்னு சொல்லிட்டு பிளானு. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக காலையிலேருந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸோ ஒரே நெய் வாசம், என்னென்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு பொங்கல் தான் செஞ்சுட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் நெய் வாசம். ஸோ காலையிலேருந்து வேறு லெவலாக எங்கள் அம்மா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து பைக்கில் தான் போக போகிறோம். தருமபுரி போய் தருமபுரிலேருந்து கொலகத்தூர். ஸோ அப்படியே நம்ம போக போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டே வித் மை மம், அதே மாதிரி ஸ்பெண்ட் டைம் வித் குலதெய்வ கோயில், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் அம்மா வந்து இப்போ நான் வந்து பைக் எடுக்க வந்திருக்கேன். ஸோ பைக் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு நம்ம வந்து எங்கள் அம்மாவை வந்து அப்படியே நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்புறதான். ஸோ எங்கள் அம்மா வந்து வீட்டில் என்ன மாதிரிலாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு அப்படியே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நம்ம இங்கேருந்து போயிட்டு தருமபுரி போயிட்டு கொலகத்தூர் போயிட்டு நான் கோயிலாண்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கோயிலில் எப்படி இருக்குது என்ன ஏது எல்லாமே நம்ம வந்து வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ நம்ம வீடியோவை நீங்கள் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடியோக்குள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான ஆளுன்னு தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டா ஐடி பாருங்கள், இங்கே வந்து பாப்பப் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் ஃபாலோ பண்ணிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். ஸோ அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டு நான் சொன்ன மாதிரி பாருங்கள் நம்ம எந்த அளவு பேக் பண்ணி வச்சுருக்கு. காசு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ எங்கள் மம்மி பார்த்தீங்கன்னா பூ வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டிலேருந்து நம்ம கிளம்பியாச்சு. நான் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக தருமபுரி போயிட்டு கொலகத்தூர் கோயில்கிட்ட போயிட்டு அங்கேருந்து நான் விலாக் உங்களுக்கு வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஃபைனலி நாம் தர்மபுரி ரீச் ஆயாச்சு. ஸோ தர்மபுரிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பெங்களூர் கிருஷ்ணகிரி ஹைவே வரும். ஸோ அந்த ஹைவே பிடிச்சி அங்கேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டரில் ஒரு கட்டு வரும் இங்கேருந்து. ஸோ அந்த கட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். அந்த கட்டாகி அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் பக்கம் உள்ளே நம்ம போகணும். கிராமத்துக்குள்ளெல்லாம் தாண்டி போகணும். ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் வரும். அங்கே போனீங்கன்னா அப்படியே கொலகத்தூர் அப்படின்னு ஒரு ஊர் வரும். அங்கே தான் நம்மளோட குலதெய்வ கோயில் இருக்குது. ஸோ அதை நோக்கி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு இதுதாங்க பெங்களூர் கிருஷ்ணகிரி ஹைவே. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக போயினே இந்த கிருஷ்ணகிரி பெங்களூர் ஒசூர் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ இப்போ நம்ம ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸில் வந்து லெஃப்ட் எடுத்து நம்ம உள்ள ஊருக்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ நம்ம போய்ட்டுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஹைவே ஃபுல்லாக காலியாக இருக்குங்க, ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அப்படியே நான் மைல்டாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். சரியான வெயில் அடிக்குதுங்க. ஃபைனலி நாம் குலதெய்வ கோயிலை கண்டுபிடிச்சாச்சு. ஊருக்குள்ளெலாம் வந்து கண்டுபிடிச்சாச்சு. எப்படியோ ஒன்று, அதுதான் நம்ம குலதெய்வ கோயில். இன்றைக்கி ஆடி 18 வேறு. கோயில் எப்படி இருக்குன்னு தெரில. நம்ம பைக்கை பார்க் பண்ணியாச்சு. கோயிலுக்கு வெளியே தான் நின்றுருக்கோம். பாருங்கள், இதுதான் வந்து கோயில் இருக்கிற லொக்கேஷன். சுற்றி பாருங்கள், அப்படியே ஒரு கிராமம் ஏரியா தான். ஸோ இப்போ நம்ம வந்து கோயிலுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கோம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். எங்கள் அம்மா பாருங்கள் ஒரே பக்தி பரவசமாக உள்ள கோயிலுக்குள்ளே பறந்துட்டுருக்காங்க. இங்கே நம்ம செப்பலை விட்டுட்டு அப்படியே போகலாம். இதுதான் நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸ். வெளியே பாருங்கள், பெரிய பெரிய சாமி சிலைலாம் இருக்குது. ஸோ அப்படியே மேலே பாருங்கள், சுற்றி இப்படி தான். இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு உள்ளே போகலாம். உள்ளே போனோடனே நம்ம உள்ளே வந்து கீழே வந்து உக்காந்தாச்சு. ஸோ சுற்றி பாருங்கள். கூட்டம் இன்றைக்கி ஆடி 18 இருந்தாலும் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. ஸோ பெருசாக கூட்டம் இல்லை. எல்லாம் சுற்றி பாருங்கள். கோயில் என்ட்ரன்ஸ் ஆனோடனே உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி தான் சைடில் பிரசாதெல்லாம் இதை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம அம்மா பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட், அதாவது சாமிக்கு கொடுக்க வேண்டிய பொருளெலாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா தீர்த்தெல்லாம் பாருங்கள் ஒரே பக்தியாக தொளிச்சிட்ருக்கு. ஸோ எடுத்து வச்சாச்சு. இப்போ விளக்கு ஏதோ பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம எல்லாமே சாமிக்கு கொடுக்க வேண்டிய பொருள்லாம் பாருங்கள் நம்ம வந்து க்ளீனாக அப்படியே நீட்டாக எங்கள் அம்மா வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ காலையில் வாசனை வருதுன்னு சொன்ன அந்த பொங்கல் இது தான் போல் குப்புன்னு நெய் வாசனை அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து வச்சாச்சு. விளக்கு வந்து ரெடி பண்ணி இங்கே கொளுத்திட்டு இல்லை முன்னாடி சாமிக்கிட்ட கொடுக்குறதா. நான் உள்ளே பாருங்கள் நம்ம சாமி நம்ம குலதெய்வம் இருக்குது உள்ளே. ஸோ நான் உங்களுக்கு வந்து அது ஜூமிங்கில் காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து
எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் என்னுடைய குலதெய்வம், எங்களுடைய குலதெய்வம். ஸோ நம்ம இப்போ வந்து இதை வந்து சாமிக்கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் வந்து தட்சணையா அர்ச்சனையா அது எதோ சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நம்ம வந்து பண்ண போகிறோம். கைஸ் இப்போ ஒன்று பண்ணாங்கல்ல, அது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஜூம் போகிறேன் பாருங்கள். இதுதான் எங்களோட குலதெய்வ சாமி. ஸோ நீங்களும் நல்லா கும்பிட்டுக்கோங்க. பச்சையம்மன் நல்லா பார்த்து நல்லா கும்பிட்டுக்கோங்க. ஸோ எங்கள் அம்மா பாருங்கள் எப்படி கும்பிட்ருக்கு. இப்போ நம்ம கொடுத்த எல்லாத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு போய் சாமிக்கு படைச்சி பூஜை போட்டு திருப்பி அதை நம்மக்கிட்ட தருவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயிலில் கொஞ்சம் கூட்டம் கம்மி தாங்க. பண்டை ஆடி 18 இந்த மாதிரி பண்டிகைன்னா அந்த கோயிலோடைய பிரம்மாண்டமாக வேறு லெவலாக பூஜை பண்ணி ஆடிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கம்மி தான். நான் உங்களுக்கு வந்து அப்படியே சாமியை காட்டுறேன். ஸோ அந்த பூஜை அப்படியே நீங்களும் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நல்லா கும்பிட்டுக்கோங்க. கைஸ் ஃபைனலி நம்ம கொடுத்த பிரசாதத்தை சாமிக்கு படைச்சி பூஜை பண்ணி நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு போய் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நம்ம கோயிலை சுற்றி நிறைய குட்டி குட்டி கோயிலாக இருக்குங்க. ஸோ அந்த குட்டி கோயிலை உங்களுக்கு ஃபுல்லாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறேன். அதேமாதிரி இங்கே அன்னதானம்லாம் போடுவாங்க. ஸோ அதையும் நான் என்னென்ன எல்லாம் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்து காட்டுறேன். என்னடா என் கையில் சாக்லேட் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. நம்ம அம்மா பிரசாதம் தந்த மாதிரி நமக்கும் வந்து சாக்லேட், அதுக்கப்புறம் தயிர் சாதம் இந்த மாதிரிலாம் பிரசாதம் தந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கோயிலில் நிறைய வரவங்கெல்லாம் வந்து லிட்டில் பைட் பிரசாதம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ப்ளஸ் இதிலே வந்து ஃபுல்லாக முனியப்ப சிலை மாதிரி ஒரு சிலை. ஃபஸ்ட் நம்ம இதுக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தனியாக இருக்குது. ஸோ இது முனியப்ப சிலை மாதிரி தான் இருக்குது. ஸோ முன்னாடி பார்த்துருப்பீங்க நீங்கள் கோயிலுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சிலை இருந்திருக்கும், அதை கும்பிட்ருப்போம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இது ஒன்று. இதுக்குள்ளே போனோம்னா அது பக்கத்திலே ஸோ ஒரு 4-5 இது லைனாக சிலை மாதிரி இருக்குங்க. ஸோ ஆனால் இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் பின்னாடி எழுதியிருக்காங்க பாருங்கள். ஸோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ பின்னாடி ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு பேர் எழுதியிருக்காங்க. நான் என்ன நினச்சிட்டேன் இது எல்லாமே முனியப்ப சிலை தான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது அப்படி கிடையாது, வேறு ஏதோ சேலை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு சரியாக தெரிலங்க. ஸோ நீங்கள் பார்த்து படிச்சுங்க. இந்த மாதிரி லைனாக வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக நான் காட்டுறேன். அப்படியே கலர் கலராக வந்து பார்க்குறதுக்கே அப்படியே வேறு லெவலில் இருக்குது.
நம்ம விநாயகரை கும்பிட்டுட்டு அப்படியே வந்து விநாயகரை வந்து ஒரு சுற்றிட்டுருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா கோயிலோட பேக் சைடு. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சீட்டெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த சைடெலாம் ஃபுல்லாக அன்னதானம் நடக்குங்க. இன்றைக்கி எதுவும் இல்லை. ஸோ அங்கே பாருங்கள் சுற்றி எவ்வளோ கோயில் இருக்குது. கோயிலை சுற்றி நான் இன்னும் அந்த சைடெலாம் போய் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயிலோட சைடில் இருக்கோம். கோயிலை சுற்றி எத்தனை கோயில் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல செட்டு போட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே அன்னதானம் இங்கே நடக்கும். ஸோ அந்த இடம் ஃபுல்லாகவே அன்னதானம் நடக்கும். சரியான கூட்டமாக இருக்கும் கோயிலில். ஸோ இந்த டைம் ஃபெஸ்டிவல் டைம் வேறு, ஆடி 18 வேறு. கோயில் அந்தளவுக்கு கூட்டமும் இல்லை, அன்னதானமும் இல்லை. என்னன்னு தெரியல. நார்மலாக டைமில் வரும்போதே அன்னதானம் கூட்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோயிலே பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ அந்த சைடு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வழி இருக்குது. நம்ம அங்கே தான் ஃபஸ்ட்டு நம்ம கும்பிட்டோம். ஸோ அங்கே கும்பிட்டு அப்படியே சுற்றி இப்போ கோயிலுக்கு பேக் சைடில் இருக்கோம். ஃபைனலி நம்ம எல்லா இடத்துலையும் அப்படியே கோயில் ஃபுல்லாக எல்லாம் இருக்கிற குட்டி குட்டி கோயிலெலாம் சாமி கும்பிட்டு கோயிலோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தாச்சு. ஸோ இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் கேட்லேருந்து அப்படியே வந்தால் உள்ள என்ட்ரன்ஸ். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சாமி கட்டுன்றது அன்னதானம் இந்த சைடு ஃபுல்லாக நடக்கும். ஸோ இன்றைக்கி இந்த டைம் இல்லை. ஸோ ஏன்னு தெரியல. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி உள்ளெல்லாம் போய் சைடில் கொண்டுட்டாங்களா அந்த கோயிலாக இருக்குது. இப்படியே கோயிலோட லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வழி வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த வழியிலேருந்து அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஒரு அழகான வியூ பாயிண்ட் இருக்குங்க. இதுதான் அந்த வியூ, ஒரு சின்ன ஏரி மாதிரி. ஸோ நீங்களே பாருங்கள். சுற்றி பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க. சுற்றி பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டு தாங்க. எல்லாம் விவசாயம் தான். ஃபுல்லாக க்ரீனிஸாக வேறு லெவலாக இருக்குது. ஸோ நம்ம வண்டி பார்த்திங்கன்னா அங்கே நின்றுருக்கு. இங்கே பாருங்கள், கோயில் ரைட் சைடும் சரி லெஃப்ட் சைடும் சரி ஒரு அழகான ஏரி வியூ பாயிண்ட்டு. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலாக இருக்குல்ல. ஸோ இதுதான் நம்ம கோயிலோட பச்சியம்மன் திருக்கோவில், கொலகத்தூர், தர்மபுரி மாவட்டம். இந்த vlog ஃபுல்லாக டே வித் மை மம், அதுக்கப்புறம் வந்து டே வித் ஸ்பெண்ட் மை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டே வித் மை மம், அதே மாதிரி ஸ்பெண்ட் மை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டே வித் மை மம், அதே மாதிரி ஸ்பெண்ட் டைம் வித் மை என்னது வீடியோ பார்த்தீங்களா. வீடியோ எப்படி இருந்துச்சு? இதுதாங்க எங்கள் குலதெய்வ கோயிலோட வீடியோ. ஸோ கோயில் ரொம்பவே சைலண்ட்டாக இருந்துச்சுங்க. வீடியோ வந்து அந்தளவு என்னால் எடுக்கவே முடியல. ஸோ எல்லோரும் சைலண்ட்டாக இருந்துச்சு. நான் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்கன்ட்டு வீடியோவே என்னால் ஒழுங்காக எடுக்க முடியல. இருந்தாலும் முடிஞ்சளவு நான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து நான் கவர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இந்த மாதிரி அப்புறம் பக்தி பரவசமாக யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப், இந்த வீடியோக்கு ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும். அந்த பெல் ஐக்கானை மட்டும் அழுத்தி ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நாம் போடுற இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ அதேமாதிரி நம்ம இன்ஸ்டாவில் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இதோ இங்கே இன்ஸ்டா வந்து வரும். ஸோ நம்ம ஐடி வரும். ஸோ அங்கே அந்த ஐடி போட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், அங்கேயும் போய் டேரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் வந்து நம்ம வந்து ரீல்ஸ் போஸ்ட், ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் போஸ்ட் பண்ணிருப்போம். ஓகே, இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். எல்லோரும் சேஃபாக இருங்க. லவ் யூ, டேக் கேர்.